அனைவருக்கும் வணக்கம். ஞானதர்ஷன் சுந்தரேசன் பேசுகிறேன். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. வேலை அலுவலகத்தில் ஆஃபீஸில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களோட பெற்றவங்க குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கம்மியாக இருக்குது. இன்னும் இப்போ எல்லார்கிட்டையும் கைபேசின்னு ஒன்று வந்துருச்சு, மொபைல் ஃபோன். ஸோ அதனால எல்லாருமே மொபைல் ஃபோனில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்க நம்மக்கிட்ட வீட்டுக்கு போனாலும் அவங்களும் பேச மாட்டாங்க, நம்மளும் பேச முடிய மாட்டேங்குது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, அவங்களோட கொஞ்ச நேரம் ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை, காமெடிகள் என்ன இருக்குமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட விளையாடலாம். அப்படி முடியலன்னா காமெடிஸ் பற்றி அவங்களோட இன்ட்ராக்ஷன் பண்ணலாம். இது நிறைய பேர் உங்களோட ஆலோசனை கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களை எடுத்துக்கிட்டு, காமெடிகளை எடுத்துகிட்டு அவங்களோட குழந்தைங்களா மாறுங்க. அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் அவங்களோட விளையாட முயற்சி செஞ்சாலும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், அந்த குழந்தைங்களுக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், உங்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். கொஞ்சம் ஓடுறது, ஏதாவது விளையாடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா, ஸோ அவங்க கைபேசி மூலமாக பார்க்குற விஷயங்களை, நான் உங்களுக்கு கைபேசியில் வர விஷயங்களை நானே உனக்கு செஞ்சு காட்டுறேமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசலாம், நீங்கள் பாடலாம். அதுக்கப்புறம் அவங்கள பாட வைக்கலாம், அவங்கள விளையாட வைக்கலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா வீடும் இனிமையாக இருக்கும், உங்களுக்கும் ஒரு இனிமையான ஒரு அவர் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். குழந்தைங்களும் உங்களோட ஆசையா பேச வருவாங்க. ஸோ அதனால நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைமை மகிழ்ச்சியான விஷயங்களை ஸ்பெண்ட் பண்ணுங்க. நிறைய அறிவுரைகள் சொல்லாதீங்க. அறிவுரைகள் சொன்னாலே உங்களை விட்டு தூரமா போவாங்க. இந்த மாதிரி விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் அவங்களோட செய்ய முயற்சி செஞ்சாலே ரொம்ப இனிமையா இருக்குன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.